ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ரெசிபீஸ் ட்ரெண்டிங். 1/2 கிலோ மாம்பழம் இருந்தா போதுங்க. இந்த சூப்பரான ஐஸ்கிரீம் ரெசிபி வீட்லயே ஈஸியா செஞ்சிரலாம். இப்ப இத எப்படி செய்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ இந்த மாரி பச்சை மாங்கா வாங்கிக்கோங்க. மாங்கா வந்து ரொம்ப இனிப்பா இருக்கணும். அப்பதான் இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்ப இந்த மாங்காயில இந்த மேல் பகுதியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு இட்லி தட்டத்துல இந்த மாங்காயெல்லாம் நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ இட்லி பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி ஊத்தி, அத நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பிளேட்ல வச்சிருக்கோம் இல்லையா மாங்காய், அந்த மாங்காய இப்ப இட்லி பாத்திரத்துல வச்சு, ஒரு 20 நிமிஷம் நம்ம வேக வைக்கணுங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிருச்சு. பாருங்க மாங்கா வந்து எப்படி வெடிச்சு வந்திருக்கு அப்படின்னு, எல்லா மாங்காயும் ஒண்ணு போல ஒரே மாரி வெந்திருக்கு. ஸோ இந்த மாரி நல்லா வெடிச்சு வர அளவுக்கு மாங்காய் வேகணும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பாருங்க. இந்த மாரி ஆகலன்னா, ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் விட்டு இது போல வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப மாங்காய் நல்லா ஆறணுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இந்த தோல் எல்லாம் நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுக்குள்ள இருக்கிற பல்ப் எல்லாம் நம்ம இப்ப இந்த ஸ்பூன் வச்சு நல்லா சுரண்டி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் சூடா இருக்கு. அதனால தான் நான் வந்து ஸ்பூன் வச்சு எடுக்கிறேங்க. எடுக்கிறதுக்கும் நம்ம சுரண்டி எடுக்கிறதுக்கும் அந்த பல்ப் எல்லாம் நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ஸ்பூன் யூஸ் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. எல்லா மாங்காயிலும் இதே மாரி உள்ள இருக்கிற அந்த பல்ப் எல்லாம் எடுத்துக்கலாம். அந்த கொட்டையில இருக்கிறத எல்லாம் சுத்தி நம்ம அப்படியே எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மாங்காய் ஃபுல்லா எடுத்துட்டேங்க. இது போல மத்த மாங்காய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இவ்ளோ வந்திருக்கு நமக்கு. இது எவ்ளோ அளவு இருக்கு அப்படின்னு கண்டிப்பா நீங்க மெஷர்மென்ட் பண்ணிக்கணும். மெஷர்மென்ட் பண்ணிட்டா தான் நமக்கு ஐஸ்கிரீம் வந்து அளவு கரெக்ட்டா இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுல 1 கப் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார்ல இப்ப அத நம்ம சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இன்னொரு கப் இருக்குங்க. மொத்தம் 2 கப் வந்து அந்த மாங்கா பல்ப் கிடைச்சிருக்குங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நானு அரைச்ச சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா, 1 கப் சேர்த்திருக்கேன். மாங்கா வந்து இது நல்லா இனிப்பா இருக்கங்காட்டிக்கு 1 கப் சேர்த்திருக்கேன். இப்ப நீங்க சாப்பிட்டு பாருங்க. இனிப்பு பத்தலன்னா இன்னொரு கப்பு கூட நீங்க கூட சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள், ஒரு 20 புதினா இலைகள் சேர்த்துக்கிறேங்க. ஏலக்காய் தூள் இல்லன்னா ஏலக்காயா சேர்த்துக்கோங்க. புதினா இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஃப்ளேவர் குடுக்கும். இப்போ 2 கப்பு பல்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவு தண்ணீ ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்பதான் வந்து ஐஸ்கிரீம் பதம் கரெக்ட்டா இருக்கும். இதெல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம பேஸ்ட் மாரி அரைச்சுக்கலாங்க. அரைச்சுட்டு உங்ககிட்ட ஐஸ்கிரீம் இந்த மாரி ஊத்தி வைக்கிற இது இருந்துச்சு அப்டின்னா, ஐஸ்கிரீம்ல நீங்க இதுல ஊத்தி வச்சுக்கலாம். ஒருவேள உங்ககிட்ட இந்த மாரி ஐஸ்கிரீம் மோல்டு இல்ல அப்டின்னா, நம்ம வீட்லயே இருக்குதுங்க டம்ளர். அந்த டம்ளர்ல வந்து நம்ம ஊத்தி வச்சுக்கலாம். இது போல நான் எல்லா டம்ளர்லயும் நான் மாத்திக்கிறேங்க. இல்ல சின்ன சின்ன பவுல்ஸ் இல்ல ஒன் யூஸ் பேப்பர் கப் எது உங்களுக்கு சௌரியமா இருக்குமோ, அதுல நம்ம ஊத்திக்கலாங்க. இது போல எல்லாத்தையும் நம்ம ஊத்துனதுக்கு அப்புறமா, ஒரு டேப் பண்ணிக்கலாங்க. டம்ளர வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டேப் பண்ணோம்னா ஒரே மட்டமா போகும். ஸோ, அப்பதான் வந்து பாக்கறக்கு ஒரே ஷேப்ல இருக்கும் நமக்கு அந்த ஐஸ்கிரீப்பு. அதனால ஒரு டேப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. இப்ப இதுல நம்ம குச்சி இருக்கும் இல்லைங்களா? ஐஸ்கிரீம் சாப்பிடுற குச்சி, அந்த குச்சி வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரீசர்ல நம்ம வைக்கணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 7 மணி நேரமாச்சும் நம்ம வைக்கணும். உங்க ஃப்ரிட்ஜ் நல்லா கூலிங்கான ஃப்ரிட்ஜ் அப்டின்னா, ஒரு 5 ஹவர்ஸ்லயே சீக்கிரம் செட் ஆயிருங்க. 5 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ்க்குள்ள இது செட் ஆயிருங்க. ஸோ ஃப்ரீசர்ல இத வச்சு நம்ம கூல் பண்ணிக்கலாங்க. இது நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும். இப்போ 8 ஹவர்ஸ் கழிச்சு நான் எடுக்கிறேங்க. இப்போ இத கொஞ்சமா தண்ணீல நம்ம க நனச்சு எடுத்தோம் அப்டின்னா, ஈஸியா வந்து அந்த ஐஸ்கிரீம் வந்துரும் இல்லைங்களா? ஸோ அப்டி நான் எடுத்துக்கிறேங்க. ஸோ அவ்வளோதாங்க. சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிருச்சு. மாங்கா வந்து நல்லா இனிப்பு மாங்காயா இருந்துச்சு அப்டின்னா, நமக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஈஸியா வீட்லயே நம்ம செஞ்சாச்சு. இப்போ மாங்கா சீசன்ல கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு குயிக், ஈஸி ரெசிபி குழந்தைங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.